கட்ட போறேன். You can get it as a set. Yappa. Because like if you get it as a set, right, it's kind of cheap. Kittiyachu. Why would he say anything about that? He just needs mouse and keyboard, right? That's it. Kittiyachu. பாக்கறேங்க. Yeah. Ready. Jeez, bro. நல்ல காத்தோட்டமா இருக்கு. No specifications. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேர்க்குது. ஏன்டா டே ஈஸியா இருக்கதே போடா. ஏன்டா டே ஈஸியா இருக்கதே போடா. இல்ல லாஜிடெக்ல கொஞ்சம் சீப்பா இருக்கு பாரு. வந்து தெரியும். என்ன சாப்பிடுறீங்க ராஜா? நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா வன்னி அரிசியோட பழைய சோறு. பழைய சோறும் நீ சாப்பிட முடிச்சியா? இல்ல சாப்பிட போறியா? சாப்பிட்டு வந்துட்டேன். முடிச்சியா? தம்பி என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மிளகாய் இங்கே மிளகாய் ரொம்ப வறுத்த மிளகாய். இது என்னது? வெங்காயம். வெங்காயம். சின்ன வெங்காயம். வேற சுண்ட வத்தல் இருக்கு, பாவக்காய் வத்தல் இருக்கு, அப்புறம் வெங்காய வத்தலும் இருக்கு. சரி. இவ்வளோலாம் இல்லை, இவ்வளோலாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நட்டா. ரெடியா? ஜோலி. சரி விடு, சாப்பிடு. எல்லாம் 1 2 3 கோ. ஒண்ணுதான் ஆள போட்டான். கையில மாத்தினா இடது கையில என்ன இருக்கு பாரு. ஏமாத்துக்காரா டேய். லுங்கி தூக்கி விட்டேன்னா போச்சுடா அங்கிட்டு. மூடுக்கோடா. பயமா இருக்குல்ல. 100 போடலையா? போடலையா? போட்டிருக்கேன். 100 போட்டிருக்க? 100 இல்லை, 100. பட்டாப்பட்டி. இது என்னது இந்த கருப்பு அங்க இருக்கே? இது வந்து பாத்தீங்கன்னா எள்ளு துவையல். நாங்க வந்து போன வீடியோல சொன்ன மாதிரியே நாங்க எள்ளு பொடியாவும் சாப்பிடுவோம், எள்ளு துவையலாவும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எள்ளு நான் எள்ளு என்ன பண்ணியிருக்கேன் எடுத்துக்கலாம். டிஸ்க்ளைமர், வெற்றி நான் இதில் ஒன்றுமே பண்ணல, நானும் அம்மாவும் தான் சேர்த்து பண்ணோம். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். எள்ளு உருண்டை. இதில் வந்து நாங்கள் வெறும் கருப்பெள்ளு தான் போட்டிருக்கோம். வெள்ளை எள்ளு இருக்கும் சாம்பிள். வெள்ளையிலே போடல, பொரிக்கடலை மட்டும் அரைச்சி போட்டிருக்கு. நீயே செஞ்சிருக்கியா எள்ளு உருண்டை? அம்மா வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க. பாப்பான் நீ எடு பிடிக்கணும் போயா கூட. அம்மா வந்து சும்மா வறுத்து மட்டும்தான் தருவாங்க. நான் தான் அரைச்சு ஜீனி போட்டு வெள்ளத்தை போட்டு அடுப்பு ஆன் பண்றது அமர்த்துறது. ஜீனி போட்டா ஜீனியா? சரி மறந்துட்டேன், அப்படியே ரைமிங்ல வந்துருச்சு. நாட்டு சர்க்கரையை போட்டு ஃப்ளோல வந்துருச்சா? ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல தினதே கட்ட வார்த்தை கூட வரும். ஆமா, என்ன திடீர்னு இன்னைக்கு லுங்கி கிட்ட இருக்க? வீட்டுல வேர்க்குது. அதான் காத்தோட்டமா. நம்ம ஊர் திடீர்னு பஜாக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, கட்டிட்டேன். அப்படியே கட்டிட்டு வெளியே போய் பார்க்கலாம். இப்போ அடையுமா 1 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பாசிட்டிவ். இப்போ 1 டிகிரியா தெரியல. வஜ்ர் உள்ள ஏதாவது போட்டிருக்கானா போடலையா அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், நான் போட்டேன். இல்ல அவன் எனக்கு நம்பிக்கை இல்ல. மோசமான பையன், காத்தோட்டமா இருக்கணும்னு விட்டுருவோம் அப்படியே. அப்புறம் நீ பையன் அம்மா மூஞ்சி கொஞ்ச நேரம் ஊத்து பாருங்க. இவன் மூஞ்சி ஊத்து பார்த்தா கேக்க பக்க வீட்டுக்கு போய் 10 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாமே. வெற்றி வேலா செம்பெடுத்துல வைங்க. பாத்து வேலையில போற வஜ்ர வேலை எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி அவனே போட்டிருக்கான். கழுத்துக்கு அந்த கொழுதிம்பா ராஜா நேரா உட்கார் ராஜா. உள்ள தெரிஞ்சிருச்சா? மறக்காம பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. இதான் வேற.
போமா எடுக்க முடியலடா அக்கா உலகம் போட்டிருக்கியா? வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நாங்க இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா கொலக்கட்டை, பால் கொலக்கட்டை செய்யறதுக்கு உருட்டிட்டு இருக்கிறோம். எதை உருட்டிட்டு இருக்கோம்? இந்த மாவு உருட்டிட்டு இருக்கோம். இப்போ வந்து இது என்னன்னா இது வந்து பச்சரிசி மாவு தான். எங்களுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டிருக்கு. ஏன்னா நம்ம இனிப்பு பலகாரம் பண்ணும்போது உப்பு போட்டால் அந்த ருசியை எடுத்து கொடுக்கும், தூக்கி கொடுக்கும். ஆமாம். இப்போ வந்து உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கோம். நான் ரெண்டுத்துக்கும் பேர் வச்சுருக்கேன். உருண்டையாக இருக்கிறதுக்கு பேர் உருண்டை, நீளமாக இருக்கிறதுக்கு பேர் சப்பானி. சரி, அது சரி. இது என்னது தம்பி? ஆமாமா இருக்குது. விளக்கு பண்ணலாம் நினச்சேன், பண்ண முடியலை. இந்த மாதிரி நான் உருண்டையை 20 பண்ணியிருப்பேன் இந்த விளக்கு ஒன்று பண்ணுறதுக்கு. இப்போ நடுவில் ஒன்று போட்டுக்கோ. நல்ல வேலை, இவ்வளோ பெருசு விட்டக்கூடாது, நல்லா வேகம். இப்போ சில பேர் வந்து நீங்கள் ஏன் யூடியூபர்ஸோட வருமானத்தை வெளியே சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு, சரி மற்ற யூடியூபர்ஸ்லாம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி, நாங்களும் போயிட்டு யூடியூப்பில் தேடினோம், இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க. டைட்டில் எப்படி இருக்குன்னா, மை யூடியூப் இன்கம், என்னுடைய யூடியூப் ரெவன்யூ, சேலரி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். 1-2 இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். அந்த மாதிரி டைட்டில்லையும் தம்ப்நெயில்லையும் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் அவங்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. சேலரி பற்றியே பேசவே மாட்டாங்க அந்த இதில். அது என்ன லாஜிக்கில் அப்படி போடுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து அது பார்த்தோன்னே எதுக்கு முதல்ல அவங்க இந்த மாதிரி ஒரு டைட்டிலில் வீடியோ போடணும்? ஏன் கண்டென்ட் இல்லைன்னா அதுக்குன்னு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வந்து அவங்க போடாமே இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து சரி, இது நாங்கள் சொல்கிற நம்பரும் இல்லை, வெளியே போய் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கோங்க, அதில் அவன் சொல்கிறது தான் நம்பர் அப்படின்னு நான் சொல்லலை. ஓரளவுக்கு அதில் இருக்கிறது மேட்ச் ஆகும், இது எங்களோட அனுபவம், அதனால் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த கொலக்கட்டை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இது பிசையும் போதே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சு தயாராக இருக்குது, அதை தான் நாங்கள் உருட்டிகிட்ருக்கோம். ஆனால் இதே இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் உப்பே போடாமல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை அப்படியே அவிச்சு அதுவும் தேங்காய் சில்லும் வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க. இதை அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, வெல்லத்தை பயன்படுத்தி பால் கொலக்கட்டை பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். எங்களுக்கு பால் கொலக்கட்டை தான் பிடிக்கும். இன்றைக்கி ஏன் இவ்வளோ வளருதுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இந்த கொலக்கட்டையோட பேர் தான் ரொம்ப தினுசாக இருக்குது, பால் கொலக்கட்டை. ஆனால் அதில் வெல்லம் போடுறாங்க. பால் ஊற்றுவாங்களே? ஊற்றுவாங்களா? பல்பு வாங்கிட்டான். எவ்வளோ ஊற்றுவாங்க? பால் தான் நிறைய ஊற்றுவாங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றுவாங்கடா. என்ன தம்பி? இல்லை சரி, சாப்பிடுவோம். தம்பி தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க. சரி நண்பர்களே, இப்போ வச்சு கையில் கட்டியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்க, நாங்கள் கொலக்கட்டை எல்லாமே அதுக்கு உருட்டி வச்சுருக்கோம். இது வந்து அந்த இது திக்காக வரணுங்காக இது வந்து பச்சரிசி மாவு அப்படியே நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த இடத்துல பால் நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பால் இருக்குது அதில். அதே மாதிரி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கூட வந்து வெல்லம் தான் சேர்க்க போகிறோம் இனிப்புக்கு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த செம்பு நிறையா தண்ணி, இதுதான் எல்லாமே. இப்போ இதை தான் வந்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். இது வந்து நல்லா தரன்னு கொதிக்கணும், ஆவி பிடிக்கிற அளவு கொதிக்கணும். மூடி வச்சிரு. இது வந்து வெல்லங்க. நாங்கள் வெல்லம் வாங்கலான்னு போகும்போது இந்த வெல்லம் வாங்கியிருந்தோம். இந்த வெல்லம் வந்து நாங்கள் கட்டி வெல்லம் நினச்சி வாங்கினோம். ஆனால் பேஸ்ட் வெல்லமாக இருக்குது. நாங்களும் பார்த்தோம். பாருங்க, இப்படி இருக்குது. இது வந்து பேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் கட்டின்னு தான் நினச்சி வாங்கணும். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, இது வந்து இது கட்டி ஆக விடாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா இயற்கையாக வெல்லம் வந்து கட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கட்டி வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அதுதான் வெல்லம். இது வந்து இந்த மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, இது நாங்கள் வாங்கிட்டோம், அதனால் இது காலி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுதான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், இது பேஸ்ட்டுன்னு சொன்னாலையா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நாட்டு வெல்லம் இருக்குமா?
அதனால இனிமே நீங்கள் பக்கெட்டில் மட்டும் வெல்லம் வாங்கவே வாங்கிடாதீங்க, கட்டியாக வாங்கி அதை உடச்சி எடுத்துக்கோங்க. பக்கெட்டில் கட்டியாக கிடச்சா ஓகே தான். நான் வந்து என்னோட ஞான கட்டியால் இது பண்ணியிருக்கேங்க, நல்லா ஸ்கொயராக. யானை கட்டி கெட்டிக்காரன் தான். தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தீயை வந்து கொஞ்சம் குறைச்சிட்றேன். தீயை வந்து கொஞ்சம் குறைச்சாச்சு. தீயை குறைச்சிட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே போட ஆரம்பிக்கலாம். மெல்ல 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 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொலக்கட்டை அப்படியே உள்ளே போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே கரண்டி எடுத்து உள்ளே விட்டுட்டோம்னா இது எல்லாமே குழஞ்சிரும். அதனால் அப்படியே விட்டுறணும் இது கொஞ்ச நேரத்துக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ இதை வந்து நாங்கள் அப்படியே தண்ணியில் போட்டு அவிக்கிறோம். ஏன்னா இது வந்து பால் கொலக்கட்டை, அதனால தண்ணியில் தான் போட்டு அவிக்கணும். இதே நீங்கள் சாதாரண கொலக்கட்டை அப்படியே வெளியே எடுத்து தேங்காய் சில்லோட சாப்பிட்ணுன்னாலும் அதை வந்து இப்படி அவிச்சிங்கன்னா நல்லா மெதுவாக இருக்கும் தண்ணியில் போட்டு அவிச்சிங்கன்னா. ஆனால் சில பேர் வந்து இட்லி கொப்பரையில் துணி வச்சு ஆவியில் அவிக்கிறதும் உண்டு. அப்படி அவிக்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் பால் கொலக்கட்டைனாலே இப்படி தான் தண்ணியில் போட்டு தான் அவிக்கணும். ஏன்னா அது வந்து என்ன இருக்கும், சூப் இருக்கும். அதனால் அது இப்படி தான் இருக்கணும். இப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம், எல்லாரும் வெளியெல்லாம் போக முடியாது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அதனால வந்து நீங்கள் எல்லாருமே குடும்பமாக எல்லாருமே சேர்ந்து பேர பிள்ளைங்க, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த இது வந்து நம்மளோட பாரம்பரிய உணவு. இது வந்து அந்த காலத்துலேருந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு வராங்க. அதனால் இது நம்மளோட ட்ரெடிஷன். சூப்பராக இருக்கும், எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அதனால சாயந்தரமாக ஜாலியாக எல்லாருக்கூடையும் சேர்ந்து சூப் குடிங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இந்த இது நாங்கள் நினச்சதை விட இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். அதனால் நாங்கள் கரைச்சி வச்சதை வந்து நாங்கள் பயன்படுத்தலை. நாங்கள் வந்து வேறு எதுக்காச்சும் பயன்படுத்திக்கிறோம். அதனால் இப்போ நம்ம வெல்லம் சேர்க்கலாம். சேர்த்துறோமா வஜ்ரு? சேர்த்துறோம். இதில் வந்து நாங்கள் வந்து 3 ஸ்பூன் கோபுரமாக 3 ஸ்பூன் எடுக்கிறோம். இந்தா அப்படியே பிடிச்சி நிற்க வேண்டியதான், அது ஆகணும். வெல்லம் போட்டாச்சு. இப்போ நான் வந்து இதை கிண்டி விடுறேன். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இங்கே வர என்னடா நீ போட்ட விளக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடா. அவ்வளோதான். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஏலக்காய் போட்டு திரிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். புடிதி அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற தேங்காய் எல்லாமே நான் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, இதில் வந்து தேங்காயும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால வந்து இதில் வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை வந்து அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், நல்லா இருக்காது. ஏதோ பின்னாடி பண்ண அதை பார்த்தேன். சரி, இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துடலாம். பாருங்கள், இவ்வளோ பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஆறின பால். இது வந்து காய்ச்சியாச்சு, ஆறி இருக்கணும், சூடாக எடுத்துடாதீங்க. ஓகே, பால் கொலக்கட்டை தயாரா? அண்ணே வெயிட்டிங் சாப்பிட. ஆயிக்கொண்டே இருக்கிறது மண்ணா. சரி, அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து இதை ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அமர்த்திடலாம். அப்போ தயாராகிடும். அவ்வளோதான். சரி நண்பர்களே, இப்போ பாருங்கள், நாங்கள் பவுலில் எடுத்து வச்சிட்டோம் சாப்பிட்றதுக்காக. முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். இந்த வீடியோவில் முதல்ல நீ சாப்பிட்றியா? என்ன இருந்தாலும் எனக்கு வந்த விளக்கு உனக்கு இருக்கா? எனக்கு விளக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்தா கட்டை வந்திருக்கா உனக்கு. ஓ, அங்கேருந்து ஊற்றும் போது உனக்குன்னு தனித்தனியாக எடுத்து ஊற்றிருக்க. என்ன சரியாக இருக்குது. எல்லாமே இனிப்பும் சரியாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. கொலக்கட்டை அப்படி இருக்குது, பார்க்கலாமா? ஒரு நீளமானது, ஒரு முட்டை. நீ சாப்பிடலான்னு சொல்லப்போ போன தடவை நான் கொலக்கட்டையை சாப்பிட்டேன். அப்போ நான் தான் வின்னு. நான் தான் முதல்ல கொலக்கட்டை சாப்பிட்டேன். அண்ணன் தான் சூப் சாப்பிட்டேன். இப்போ நான் சூப் சாப்பிட போகிறேன். சரி நண்பர்களே, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்.